ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் திலகம் ஷேப்பை ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டிட்டு அதுக்கு எப்படி ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த திலகம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்பை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப் எதுக்குன்னா இங்கே ஜர்தோசி லைன் வரும், அதனால் இந்த கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த திலகம் ஷேப் சுற்றி நான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது நம்ம டைப் 1 மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா போன கிளாஸில், அந்த டைப் இது. நீங்கள் எப்போ அவுட்லைன் ஸ்டிச் பண்ணாலும் இந்த மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த கீழ்ப்பக்கம் இந்த சின்ன ஸ்டோன் சென்டரில் இருக்க ஸ்டோனுக்கும் இந்த திலகம் ஷேப்புக்கும் நடுவில் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எந்த டைப் ஸ்டிச் பண்ணாலும் டைப் 1 இருந்தாலும் டைப் 2 இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு லூப் எடுத்து பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஜர்தோசி வைக்கும்போது உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ நீங்கள் அந்த சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி சுற்றிட்டு ரைட் சைடு இப்படி போகலாம், இல்லை ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடுக்கும் போகலாம். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணால் ஃபஸ்ட்டு வாட்டம் வருமோ நீங்கள் அந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் திலகத்தோடைய லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரைட் சைடுக்கு போய் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இந்த மாதிரி டைப் 1 மெத்தடில் நீங்கள் ஜர்தோசி அவுட்லைன் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த திலகம் ஷேப்போடைய இந்த கார்னர் ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் இப்படி டர்ன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஜர்தோசிலையும் ஒரு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துட்டே வாங்க. இந்த திலகம் ஷேப்போடைய இந்த கர்வ் எட்ஜ் கிட்ட வரும்போதும் குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே அது மேலேயே இப்படி ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வருது. ஸோ ஜர்தோசி அவுட்லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதே அதில் தெரியாது. அதே மாதிரி ஒரு திலகம் ஷேப்லேருந்து இன்னொரு திலகம் ஷேப் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 திலகம் ஷேப்புக்கும் இடையிலையும் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் இந்த ஜர்தோசி சென்டரில் தூக்கிட்டு வராமல் கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த இடத்துல அவுட்லைன் ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. ஆரி ஒர்க்குன்னா வெறும் ஆரி நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடலாம். அடுத்த கிளாஸில் நார்மல் நீடிலில் இந்த மாதிரி அவுட்லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.